அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்வியல் ஓட்டத்தை ஓட வைத்தது யார்? நம்ம வாழ்வியல் ஓட்டம் எப்படி உருவானுச்சு? நான் சொல்கிற இந்த பிறந்ததுலேருந்து இறுதியை துடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. உள்ள ஒரு இயக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கைக்காக படிப்பு, அப்புறம் வெவ்வேறு வேலைகள், அலுவல்கள். ஆமாம், நாம் பிறப்பதற்கு முன்பே பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஓட்டத்தை எல்லாம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. கோள்களும் ஸ்டார்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஓட்டத்தில் சேர்ந்ததுனால தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். பிரபஞ்ச இயக்கம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. உடல் இயக்கம் அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம மன இயக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மன இயக்கத்தை நம்ம ஓரளவு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா இந்த உடல் இயக்கம் கட்டுப்படும், இந்த பிரபஞ்ச இயக்கம் கூட கொஞ்சம் கட்டுப்படும் நமக்காக. ஆமாம், எப்படி நம்ம மன இயக்கத்தை மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா நம் உடல் இயக்கமும் கட்டுப்படும், பிரபஞ்ச இயக்கம் கூட கொஞ்சம் கட்டுப்படும், பஞ்சபூதங்கள் கொஞ்சம் கட்டுப்படும், மரியாதை கொடுக்கும். நல்லவன் நம்மளை மாதிரி பஞ்சபூதம் சொல்லும், நம்மளை நினச்சிக்கும், நம்மளை மாதிரி நம்ம தான் உருவாக்கியிருக்கோம், நம்மளால தான் வாழ்கிறார் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒழுங்காக இருக்கார். அனுதினமும் ஆண்டவன் சிந்தனையில், அனைத்தையும் படைத்தவன் சிந்தனையில் நாம் இருந்தோம் என்றால் தர்மம் வெள்ள பெருக்கெடுத்து ஓடும். தர்மம் வெள்ளமாக ஓடுனுச்சுன்னா அந்த உலகம் எவ்வளோ ஆனந்த மயக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, ஆனந்தமயமாக இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாருமே அதை செய்யலாமே, நல்ல வழியே யோசிக்கலாமே. என்னமோ இந்த இயக்கம் என்னால் தான் ஆரம்பித்தது, நம்மளால் தான் ஆரம்பிச்சதுன்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தன்னை பெரிய சுப்பீரியராக நினைக்கிறது தான் பெரிய, மற்றவங்களை ரொம்ப கீழே கேவலமாக நினைக்கிறது. எல்லா இயக்கமும் இறை சக்தியால், மாபெரும் அந்த இறை சக்தியால், இயற்கையின் சக்தியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அப்படிங்கிற ஒன்றை நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம பெருமையை பற்றி பேசுகிறது, நான் எவ்வளோ பெரிய ஆள் பற்றியா அப்படிலாம் அதெல்லாம் வராது. எல்லாமே தாயின் மடியிலிருந்து வந்து சில காலம் வாழ்ந்துட்டு அதில் சில பேர் பெரிய அறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, சிறிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அறிவு ரொம்ப 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 குறைஞ்சிருந்தாலும் சரி, முடிவுரை எழுதப்படும் பொழுது எல்லாம் எங்கே போகிறோம்? பஞ்சபூதம் கொடுத்து வந்த உடல் பஞ்சபூதத்துக்குள்ளேயே போயிடுது. ஒன்று எரிச்சிருவாங்களா, புதைச்சிருவாங்க. எரிக்காமல் புதைக்காம மட்டும் கூட தானாகவே டீகம்போஸ் ஆகிடும். எப்படி ஃபுட்டரை நம்ம சமைச்சு வச்சுட்டு 24 மணி நேரத்தில் சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி உண்டோ, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு வாழ்கிற நமக்கும் எக்ஸ்பைரி உண்டு. என்ன, சில பேருக்கு 60 வருஷம், சில பேருக்கு 50 வருஷம், சில பேருக்கு 100 வருஷம், இப்படி அப்படிங்கிறப்ப எதுவுமே நம்ம சார்ந்து இல்லை. ஒரு சின்ன பாக்டீரியா கூட நம்ம படைக்கலை. நம்ம உடம்புல நம்ம உணவுலாம் செரிக்கணும்னா வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறையா இருந்தால் தான் சாப்பாடு செரிக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம உடம்புல நம்ம செல்ஸ் 1 மடங்கு வாழுதுன்னா இந்த பாக்டீரியான்னு சொல்கிற நுண்ணுயிர்கள் 2 மடங்கோ 3 மடங்கோ வாழுது. நம்ம செல்லு 1 மடங்கு தான் வாழுதுன்னா அது 2 மடங்கோ 3 மடங்கோ வாழுது. அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. 2 மடங்குன்னு வச்சுக்கலாம், 3 மடங்கு. ஆமாம், ஓகே. அப்படிங்கிறப்ப நம்ம எங்கே வாழ்கிறோம்? நம்ம செல்லோட அதிகமாக பாக்டீரியா தானே வாழுது. அப்போ இறைசக்தி பிரபஞ்சம் முழுக்க விரைவி இருந்து அனைத்து ஜீவராசிகளையும் அதுதான் படைச்சிருக்கு. நம்ம செல்லையும் அதான் படைச்சிருக்கு. நம்ம செல்லுக்குள்ளே உள்ள, நம்ம உடலுக்குள்ளே உள்ள, நம்ம பல காரியங்கள் துரிதமாக நடக்கிறதுக்கு பயன்படுற பாக்டீரியாவை கூட இந்த இயற்கை படைச்சிருக்கு. நல்லது செய்கிற பாக்டீரியானால தான் நம்ம விவசாய நிலங்கள்லாம் நல்லா விளையுது. பழங்கள்லாம் காயாக இருந்து அப்படியே பழங்கள் அப்படியே பழுக்கின்றன. அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். அது மாதிரி நல்லது செய்கிற பாக்டீரியான்னு சொல்கிறோம், கெட்டது செய்கிற பாக்டீரியா இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நல்லது செய்கிற பாக்டீரியானால உலகத்தில் நன்மை விளையுது. தாவரங்கள் நல்லா வளருது, பழங்கள் நல்லா பழுக்குது. நம்ம உடம்புல உள்ள அனைத்து சக்திகளும், ஜீரண சக்திகளும், அனைத்து இயக்கங்களும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த குட் பாக்டீரியா நம்ம வயிறில் இருக்கணும். அப்போ தான் செரிமானம் ஆனதுன்னு அதுலேருந்து நமக்கு சத்து கிடச்சி உடம்பு முழுக்க போய் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அதனால் பாக்டீரியா நமக்கு நன்மை செய்கிற பாக்டீரியா இருக்கிற மாதிரி இந்த உலகத்துலேயும் சில நன்மை செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்துக்கு நிறைய நல்லது நடக்குது. சில நல்லது செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி
பல நல்லது செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தால் எவ்வளோ நன்மை நடக்கும், உலகம் எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். ஆதலால் நம்ம எல்லோரும் நம்ம உள்முகமாக திரும்பி அந்த மாபெரும் இயக்க எவ்வளோ வர்ண ஜாலங்களை வானவிலை நிகழ்த்தி ஒரு அபூர்வ சாதனை நிகழ்த்தி நம்மளை வாழ வச்சுருக்கங்கிறத உணர்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்வோம். நம் மனதளவில் உள்ள தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு எல்லோரும் வாழணும், எல்லோரும் வாழணும்னு நினச்சி எல்லோருக்கும் நல்லது செய்வோம். அந்த பொது வாழ்வுன்னு சொல்லக்கூடிய வாழ்வில் இறங்கி அனைவருக்கும் நல்லது செய்வோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி நம்ம இறை சக்திகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யலாம். அதனால் இந்த உரையை இதோடு முடிக்கிறேன். நல்லவைகள் வாழ்க, நல்லவைகள் வளர்க, நாம் நல்லவர்களாக இருப்போம். வாழ்க வாழ்க வாழ்க.